ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்தது நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க. இந்த குமுதியுடைய குடும்பம் எல்லாருமே வந்து முத்துவேலை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராங்க. சக்திவேல் இருந்துட்டு இங்கே எதுக்காக வந்து என் அண்ணனை பையன் தான் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டா, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் இல்லை, எல்லாம் பிளான் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு தேவையில்லாத பேசிட்டு இருக்காங்க. போதும் உன் நிப்பாட்டு என்ன, சும்மா ஏதாச்சும் ஒன்று நீ சொல்லிக்கிட்டு தான் இருப்பியா? என் பையன் கதிர் தான் இந்த பண்ணான்றது உனக்கு தெரியுமான்றாங்க. அண்ணன், நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் என் பையன் புள்ள கதிர் ஒன்றும் இதை பண்ணலன்றாங்க. அவன் எப்படிப்பட்டவன்றது எங்களுக்கு தெரியும். சும்மா தேவையில்லாம அவன் பண்ணான், இதை பண்ணான், அதை பண்ணான்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு மட்டும் இருக்கையே, அந்த இடத்துல உன் பையன் குமாரன் தான் இருந்தான். உன் குமார் பண்ணியிருக்க மாட்டான், ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? அதை யோசிங்கன்றாங்க. என்னது குமாரா? குமாரெல்லாம் எந்த காரணத்தை கொண்டு இப்படி ஒரு விஷயம் பண்ண மாட்டான். ஓ, குமாரை நம்புறீங்க, அப்ப என் பையன் இதை பண்ணியிருக்க மாட்டான் நம்ப மாட்டீங்களான்றாங்க. உன் பையன் கண்டிப்பா இதை பண்ணியிருப்பான், ஏன்னா அவனை பத்தி எனக்கு தெரியுன்றாங்க. போது நிப்பாட்டுங்கன்றாங்க. சும்மா தேவையில்லாம என் பையன் தான் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதுக்கு என்னென்ன ஆதாரம் இருக்குன்றாங்க. என் பையன் எந்த ஒரு தப்பும் பண்ணல, சும்மா தேவையில்லாம அவன் தான் பண்ணான்ட்டு அவன் மேல பழிய போட்டுட்டு இருந்தீங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும்ன்றாங்க. எப்படி நம்மளால இப்படி யோசிக்க முடியுதுன்றாங்க. அவன் தான் பண்ணான்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கீங்கன்ட்டு பயங்கரமா கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்மா எதுக்குமா இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அங்க வேலை செய்யற நர்ஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தம்பி கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களன்ற மாதிரி வடிவு சொல்றாங்க. எப்படி நீ பொறுமையா இருக்க சொல்றீங்க? இந்த நிலைமைக்கு காரணமே இவங்கதான். அந்த கதிர் அண்ணன் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு இப்ப என்னன்னா இவங்க அண்ணனை பார்க்க வந்திருக்காங்க. என்னம்மா நடிக்கிறாங்க பாருங்க நீ. சரியான நாடக குடும்பம். விட்டா அண்ணனை என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க. இவங்கள போயிட்டு நம்ம வீட்டுக்குள்ளார வச்சுட்டு இருக்கோம். தப்பா நீ தப்பு, ரொம்ப தப்புன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கோமதி டென்ஷன், ஏன் அண்ணனை நான் பார்க்க வந்திருக்கு, கண்டிப்பா வந்து என் புள்ள கதிர் எந்த ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டா, எனக்கு தெரியுன்ற மாதிரி கோமதி சொல்றாங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.